இந்த விரிவான அலசலுக்கு நேயரான உங்களை வரவேற்கிறோம். பங்குச்சந்தை அப்படின்னு நினைச்சாலே பொதுவா உங்க நினைவுக்கு வர்றது என்ன? ஒரே இரைச்சல், குழப்பம், அப்புறம் அந்த மின்னும் திரைகள்ல ஓடுற எண்கள், செய்தி சேனல்கள்ல இத வாங்குங்க, அத உடனே வித்துடுங்க அப்படின்னு தினமும் நடக்கிற விவாதங்கள் இதானே? ஆமா, நிச்சயமா. பங்குச்சந்தை அப்படிங்கிறது இப்போ பெரும்பாலும் உணர்ச்சிகளோட ஒரு போர்க்களமாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட். ஒரு சாதாரண மனிதர் இந்த தகவல் சுழல்ல சிக்கினாருன்னா என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாம திணறி போறது ரொம்ப சகஜம். இன்னைக்கு சனிக்கிழமை ஏப்ரல் 25, 2026. இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த மாதிரி தகவல் குவியல்களுக்கு மத்தியில குழம்பாம வாரன் பஃபட் போல மிக தெளிவா முதலீட்டு முடிவுகளை எடுப்பது எப்படி அப்படிங்கறத பத்தி தான். அதாவது எங்கு பார்த்தாலும் தகவல்கள், அதிகப்படியான தகவல்கள் மூளையை தாக்கும்போது எதை நம்புறது எதை விடுறதுன்னு தெரியாம ஒரு விதமான முடக்க நிலைக்கு நாம போயிடுறோம். ஆனா வாரன் பஃபெட் இதை எப்படி இவ்வளவு அமைதியா கையாள்றாரு அப்படிங்கறதா இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். உண்மைதான். பல நூறு தரவுகள், நிறுவன அறிக்கைகள், நிதி சார்ந்த கணிதங்கள் இதெல்லாம் இருந்தாலும் அவர் எப்படி இவ்வளவு தெளிவா சென்விக்கிறாரு? பெர்க்ஷயர் ஹாத்வே அப்படிங்கிற அவரோட மாபெரும் சாம்ராஜ்யத்தோட அடிப்படை என்ன? இத பத்தி நம்ம இன்னைக்கு ஆழமா அலசப் போறோம். இந்த அலசல்ல பாத்தீங்கன்னா பஃபெட் பயன்படுத்தும் மனம் மாதிரிகள், அதாவது மென்டல் மாடல்ஸ், அப்புறம் ஒரு நிறுவனத்தோட உண்மையான மதிப்பை அவர் எப்படி எண்களா கணக்கிடுறாரு அப்படிங்கிற தரவுகளை நாம பார்க்க போறோம். ஆமா, ஏன்னா இது ஏதோ ஒரு நிதித்துறை பாடம் கிடையாது. பல தகவல்களை எளிமைப்படுத்தி நீங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய முதலீட்டு தத்துவங்களா மாற்றுவதுதான் நம்ம நோக்கம். சரி, முதலீட்டு கணிதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை பத்தி பேசியே ஆகணும். கண்டிப்பா, அந்த வரலாற்று முரண் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பில்லியன் கணக்கான டாலர்களை கையாளும் பெர்க்ஷயர் ஹாத்வே நிறுவனத்தோட தொடக்கம் பாத்தீங்கன்னா ஒரு தோல்வியடைந்த நஷ்டத்துல இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு ஜவுளி ஆலையில இருந்து தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. ஆமா, 1839ல தொடங்கப்பட்ட வேலி ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஜவுளி நிறுவனம் தான் பல பரிணாமங்கள் அடைஞ்சு பெர்க்ஷயர் ஹாத்வேயாக மாறுச்சு. 1965ல பஃபெட் இதோட கட்டுப்பாட்டை எடுத்தாரு. ஓ, 1965ல அப்போ அவரு இதுல பெரிய லாபம் வரும்னு நினைச்சு வாங்கினாரா? ஆரம்பத்துல அப்படிதான் நினைச்சாரு. இது ரொம்ப கம்மி விலையில கிடைக்குது, வாங்கி லாபம் பாத்துறலாம்னு நினைச்சாரு. ஆனா கொஞ்ச காலத்திலேயே ஜவுளி தொழில் வீழ்ச்சியடைய தொடங்குனதை அவர் உணர்ந்தாரு. அந்த நஷ்டமடையும் தொழிலை அப்படியே மூடிடாம அவர் எடுத்த ஒரு முடிவு தான் பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். அது என்ன முடிவு? 1967ல ஒரு $8.6 மில்லியன் நேஷனல் இண்டெம்னிட்டி அப்படிங்கிற ஒரு காப்பீட்டு நிறுவனத்தை வாங்கினாரு. இதுதான் அவரோட ரகசிய ஆயுதமான ஃப்ளோட்டுக்கு அடித்தளமா அமைஞ்சது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த ஃப்ளோட் அப்படிங்கிற கான்செப்ட் கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இதுல ஒரு அனாலஜி மூலமா சொல்லணும்னா, சொல்லுங்க. இப்போ ஒரு வியாபாரி இருக்காரு. அவர் வாடிக்கையாளர்கிட்ட இருந்து பொருளுக்கான பணத்தை முன்கூட்டியே அட்வான்ஸா வாங்கிடுறாரு. ஆனா பொருளை பல மாசங்கள் கழிச்சுதான் கொடுக்கணும். இந்த இடைவெளியில அந்த பணத்தை வச்சு அவர் வேறொரு லாபகரமான தொழிலை செய்யறாரு இல்லையா? அந்த மாதிரி தானே இதுவும். மிகச்சரியான ஒரு உதாரணம். இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால், நாம எல்லாரும் இன்சூரன்ஸ் பிரீமியத்தை முன்கூட்டியே கட்டுறோம். ஆனா இழப்பீடு வந்தாதான் நிறுவனம் பணத்தை திருப்பி தரும். இந்த இடப்பட்ட காலத்துல சும்மா இருக்கிற பணம் தான் ஃப்ளோட். வாவ்! அப்போ இது ஒரு வட்டி இல்லாத, எந்த நிபந்தனையும் இல்லாத கடனை போல செயல்படுது. நிச்சயமா, இந்த ஃப்ளோட் முறையால தான் பெர்க்ஷயர் நிறுவனம் வெளியில இருந்து கடனை வாங்குறத பெரிதும் தவிர்க்க முடிஞ்சது. சொல்லப்போனா 2024 இறுதியில அவங்க கையிருப்புல $325 பில்லியன் ரொக்கம் வச்சிருக்க இதுவே ஒரு மிகப்பெரிய அடித்தளமா அமைஞ்சது. $325 பில்லியன்? நினைத்து பார்க்கவே மலைப்பா இருக்கு. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. பணம் வந்தாச்சு, ஆனா அதை எதில் முதலீடு செய்வது அப்படிங்கிற முடிவை பஃபெட் எப்படி எடுக்கிறாரு? அதுக்கு தான் அவர் சில உளவியல் வடிகட்டிகளை பயன்படுத்துறாரு. அதான் நம்ம முன்னாடி சொன்ன அந்த மன மாதிரிகள், அதாவது மென்டல் மாடல்ஸ். முதல்ல பாத்தீங்கன்னா திறன் வலயம், அதாவது சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ். தங்களுக்கு புரியாத எந்த தொழிலிலும் முதலீடு செய்யாம தங்களுக்கு தெரிஞ்ச எல்லைக்குள் மட்டுமே இருக்கிறது. அதாவது எல்லாரும் ஏஐ கிரிப்டோன்னு பின்னாடி ஓடும்போது அவர் தனக்கு புரிஞ்ச விஷயத்துல மட்டும் தெளிவா இருக்காரு. கரெக்ட். அடுத்து தி ஃபேட் பிட்ச். பேஸ்பால் விளையாட்டுல சரியான பந்து வர்ற வரைக்கும் அடிக்காம அமைதியா காத்திருப்பாங்க இல்லையா? அதுபோல மிகச் சரியான முதலீட்டு வாய்ப்பு வர்ற வரைக்கும் அவர் ரொம்ப பொறுமையா இருப்பாரு. ஆமா, மார்க்கெட்ல தினமும் எதையாவது வாங்கணும்னு அவசியம் இல்ல. உண்மைதான். மூணாவதா பொருளாதார அகழி, அதாவது எகனாமிக் மோட்.
ஒரு பிராண்ட் மதிப்பு அல்லது வாடிக்கையாளர்களை தக்க வைக்கும் சக்தி மாதிரியான நீண்டகால போட்டி பலமுள்ள நிறுவனங்களை மட்டுமே அவர் தேர்ந்தெடுப்பாரு. வித்தியாசமாப்படுது. எப்படியெல்லாம் முட்டாள்தனமா செயல்பட்டு பணத்தை இழக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு சிந்திப்பது எப்படி ஈகோவை குறைச்சு சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுது. இது ரொம்ப ஆழமான கேள்வி. நான் எப்படி வெற்றி பெறுவேன் அப்படின்னு மூளையை குழப்பிக்காம எப்படியெல்லாம் தப்பு நடக்கலான்னு நெகட்டிவா யோசிக்கும்போது நம்மளோட அதீத தன்னம்பிக்கை குறையுது. ஓ, அதாவது அந்த ஈகோ போயிடுது. ஆமா, ஈகோ போயிட்டாலே எந்தெந்த முட்டாள்தனமான முடிவுகளை தவிர்க்கணும்னு ஒரு தெளிவு பிறந்துடும். புத்திசாலியா இருக்கிறத விட முட்டாளா இல்லாம இருக்கிறத முதலீட்டுல ரொம்ப முக்கியம். அருமையான விளக்கம். சரி, தத்துவங்களை பார்த்தாச்சு. இப்போ இந்த தத்துவங்களை எப்படி எண்களா மாற்றுவது? ஒரு நிறுவனத்தோட உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கறத பஃபெட் எப்படி கணக்கிடுறாரு? அதத்தான் அவர் அகமதிப்பு, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிறுவனம் தனது வாழ்நாள்ல எதிர்காலத்துல உருவாக்கி தரப்போகும் மொத்த பணத்தோட இன்றைய மதிப்பு. இத டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ அல்லது டிசிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிசிஎஃப் கணக்கீட அவர் வழக்கமான லாப கணக்கீட்டை பயன்படுத்துறது இல்லையா? இல்ல, அவரு உரிமையாளர் வருமானம், அதாவது ஓனர்ஸ் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற முறையை பயன்படுத்துறாரு. வழக்கமான லாப கணக்கீட்டை விட இது ரொம்ப துல்லியமானது. அது எப்படி? அதாவது செயல்பாட்டு பணப்புழக்கத்திலிருந்து, அதாவது ஆபரேட்டிங் கேஷ் ஃப்ளோல இருந்து அந்த நிறுவனத்தை அப்படியே பக்க வைக்க தேவையான செலவை, அதான் மெயின்டெனன்ஸ் கேபெக்ஸ், அதை கழிச்சு வர்றது தான் உண்மையான வருமானம். ஓஹோ, லாபத்திலிருந்து கட்டாய பராமரிப்பு செலவை கழிச்சுடுறாரு. கரெக்ட். இதை வச்சு தான் வளர்ச்சி விகிதம் மற்றும் தள்ளுபடி விகிதம் கணக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம தரவுகள்ல இருக்கிற ஏபிபிவி நிறுவனத்தை எடுத்துக்கலாம். அவங்களோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வளர்ச்சி பாத்தீங்கன்னா 20.87% இருக்கு. 20.87%? இது ரொம்ப அதிகமாச்சே. ஆமா, ஆனா அந்த அதிரடியான வளர்ச்சியை அவர் கணக்கில் எடுத்துக்க மாட்டாரு. பழமைவாத மதிப்பீட்டிற்கு, அதாவது கன்சர்வேட்டிவ் அப்ரோச்சுக்கு 10.48% அப்படிங்கிற குறைவான நிகர லாப வளர்ச்சியை எடுத்துக்கிறாரு. அதிக ஆசைப்படாம யதார்த்தமா கணக்கிடுறாரு. நிச்சயமா. அப்புறம் தள்ளுபடி விகிதம். பஃபெட் 10 வருட அரசு பத்திரங்களின் வட்டி விகிதத்தை பயன்படுத்தினாலும் சாதாரண முதலீட்டாளர்களுக்கு 10% தள்ளுபடி விகிதமே உகந்ததுன்னு சொல்றாங்க. இப்போ எனக்கு ஒரு தர்க்க ரீதியான கேள்வி வருது. பெர்க்ஷயர் கையேட்டுல ஒரு கல்லூரி படிப்பிற்கான செலவு என்பது அதோட புத்தக மதிப்பு போலவும், பழிச்சு முடிச்சு வாழ்நாள்ல சம்பாதிக்கும் அதிகப்படியான வருமானம் அதோட அகமதிப்பு போலவும் அருமையா ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆமா, ரொம்ப பிரபலமான உதாரணம் அது. ஆனா இந்த அருமையான உதாரணத்தை நிஜ நிறுவனங்களோட ஒப்பிடும்போது எதிர்கால வருமானத்தை நம்மால் எப்படி துல்லியமாக கணிக்க முடியும்? அது வெறும் அனுமானம்தானே. அதுல தப்பு நடக்காதா? நீங்க சொல்றது 100% உண்மை. எதிர்காலத்தை யாராலும் துல்லியமாக கணிக்க முடியாது. அது ஒரு அனுமானம்தான். அந்த முந்தைய பகுதியில பார்த்த கணித கணக்கீடுகள்ல நாம தவறு செஞ்சுட்டா என்ன ஆகுறது? அந்த தவறுகள்ல இருந்து நம்மை காப்பாற்றும் பாதுகாப்பு கவசம்தான் பாதுகாப்பிற்கான விளிம்பு. ஓ, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஆமா, பெஞ்சமின் கிரஹாம் கற்பித்த இந்த முறைப்படி ஒரு பாலத்தை உதாரணமா சொல்லலாம். 10,000 பவுண்டு எடை கொண்ட லாரிகள் செல்லும் பாலத்தை 10,000 பவுண்டுக்கு கட்ட மாட்டாங்க. எதற்கும் இருக்கட்டும்னு அதிகமா கட்டுவாங்க. கரெக்ட். 30,000 பவுண்டு எடை தாங்கும்படி கட்டுவாங்க. முதலீடும் அப்படிதான். $100 மதிப்புள்ள ஒரு நிறுவனத்தை $50க்கு வாங்குறது தான் இந்த விளிம்பு. இது கணித பிழைகள்ல இருந்து நம்மை பாதுகாக்குது. சூப்பர். அப்போ கணித பிழை நடந்தாலும் நமக்கு பெரிய நஷ்டம் வராது. நிச்சயமா. இது மட்டும் இல்லாம நிர்வாகத்தோட தரமும் ரொம்ப முக்கியம். கையில் அதிக பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத வேற தொழில்கள்ல முதலீடு செய்வதை தவிர்க்கும் நிர்வாகம் தேவை. இதத்தான் பீட்டர் லிஞ்ச் டைவர்சிஃபிகேஷனுக்கு பதிலா டிவோர்சிஃபிகேஷன் அப்படின்னு கிண்டலா சொல்லுவாரு. தேவையில்லாதது செஞ்சு நிறுவனத்தை மோசமாக்குறது. ஆமா. அதுக்கப்புறம் வெளிப்படைத்தன்மை மற்றும் கூட்டாண்மை ரொம்ப முக்கியம். தவறுகளை மூடி மறைக்காம நேர்மையா சொல்லும் நிர்வாகம் பஃபெட்டுக்கு தேவை. அவர் தன்னோட சொத்து மதிப்புல 98% பக்ஷாரில தான் வச்சிருக்காரு. அவங்களே சொல்ற மாதிரி அவங்க சமைக்கிற உணவை அவங்களே சாப்பிடுறாங்க. வாவ், 98%. இது அவங்களுக்கு நிறுவனம் மேல இருக்கிற நம்பிக்கையே காட்டுது. இதோட இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, பக்ஷாரில் மொத்தம் 3,77,000 ஊழியர்கள் மேல செய்றாங்க. ஆனா தலைமையகத்துல எத்தனை பேர் வேலை செய்றாங்க தெரியுமா? ஒரு சில ஆயிரங்களா? இல்ல, வெறும் 26 பேர் மட்டுமே வேலை செய்றாங்க. என்னது, வெறும் 26 பேர் மட்டுமா? ஆமா, இது அவங்களோட முழுமையான அதிகார பகிர்வை காட்டுது. ஒவ்வொரு துணை நிறுவனத்துக்கும் முழு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. ஆஹா, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க சொல்றத பார்த்தா பாதுகாப்பிற்காக 50% தள்ளுபடியில ஒரு பங்கா வாங்கணும்னா அதற்காக பல வருடங்கள் காத்திருக்க வேண்டுமே.
மார்க்கெட்ல பல பங்குகள் தினமும் ஏறிக்கிட்டே இருக்கே. இதனால் நாம சிறந்த முதலீட்டு வாய்ப்புகளை தவறவிட நேரிடாதா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த பயம் எல்லாருக்கும் வர்றதுதான். ஆனா பொறுமைதான் முதலீட்டோட அடிப்படை. இது ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்லணும்னா, சொல்லுங்க. நாம எல்லாரும் உணவு வாங்குற நுகர்வோர்கள். உணவுப் பொருட்களோட விலை குறைந்தால் நம்ம சந்தோஷப்படுவோமா இல்லையா? கண்டிப்பா சந்தோஷப்படுவோம். அதே போலதான் முதலீடும். சந்தை வீழ்ச்சி அடையும் போது அது முதலீட்டாளர்களுக்கு ஒரு நற்செய்தி. உயர்தரமான நிறுவனங்கள் அப்போதான் கம்மி விலையில கிடைக்கும். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். வாய்ப்பை தவறு விடுறதை விட தப்பான இடத்துல பணத்தை இழக்கிறது பெரிய ஆபத்து. ரொம்ப தெளிவான விளக்கம். சரி, நாம இந்த விரிவான அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். முதலீட்டுல வெற்றி பெற அதிக ஐக்கியூ தேவையில்ல, மனதை கட்டுப்படுத்தும் திறனும் முறையான மன மாதிரிகளும் மட்டுமே போதும் அப்படிங்கறத இன்னைக்கு நாம விரிவா பார்த்தோம். ஆமா, 1839ல ஒரு சிறிய ஆலையா இருந்து இன்னைக்கு $1 டிரில்லியன் சந்தை மதிப்பை எட்டியதற்கு பஃபட்டோட இந்த தெளிவான அணுகுமுறைகளே காரணம். ஆகஸ்ட் 2024 நிலவரப்படி அதோட மதிப்பு 1 டிரில்லியன். இது சாதாரண விஷயம் இல்ல. நேயர்களான உங்களுக்கு ஒரு இறுதிச் சிந்தனை. உங்களுக்கு தரப்பட்டுள்ள இந்த ஆதாரங்கள்ல இருந்து நாம ஒரு விஷயத்த ஆழமாக புரிந்து கொள்ளலாம். வாய்ப்புச் செலவு, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். பஃபெட் எதில் முதலீடு செய்தார் என்பதை விட எதிலெல்லாம் முதலீடு செய்ய மாட்டேன் என்று தவிர்த்தார் என்பதில்தான் அவரது வெற்றியே அடங்கியிருக்கு. கரெக்ட். உங்களுக்கான கேள்வி இதுதான். முதலீட்டிலோ அல்லது உங்கள் அன்றாட வாழ்க்கையிலோ உங்கள் நேரத்தையும் சக்தியையும் பாதுகாத்துக் கொள்ள இன்று நீங்கள் எந்தெந்த விஷயங்களை வேண்டாம் என தவிர்க்கப் போகிறீர்கள்? பலவீனமான வாய்ப்புகளை நிராகரிக்கும் அந்த துணிவுதான் உங்களுக்கான மிகப்பெரிய மூலதனம். சிந்தித்துப் பாருங்கள். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.